பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, என்னடி சொல்ற? அப்போ அப்போ நிஜமாவே அந்த கார் பார்ட்டி தான் இந்த கம்பெனியோட சிஇஓ வாடி? ஆமாண்டி, அதை தானடி இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கார் பார்ட்டி தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, இனிமே அவன் தான் நமக்கு பாஸாம். என்னது, இனிமே அவர் தான் பாஸா? என்னடி மித்து, ஷாக்கு மேல ஷாக்கு நீ பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. வைஷு, யாரு பாஸா இருந்தா என்னடி? இப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோம், அவ்வளோதானே, விடு. மித்து, அது எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமா சொல்ற? கடவுளே, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மித்து. மித்து, அப்போ என் கெஸ்ஸிங் கரெக்டுனா அப்போ அவரு உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரோ? வைஷு, இதில் நீ யோசிக்க என்னடி இருக்கு? கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்லுவேன், அவன் கண்டிப்பாக என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். பார்க்கலாம் அப்படி அவன் என்ன தான் பண்ணிட போகிறான்னு. மித்து, எப்படி எல்லா விஷயத்தையும் இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற? மித்து, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. அவர் உங்ககிட்ட பேசின கான்வர்சேஷன்லாம் கேட்கும்போது எனக்கு என்னமோ அவர் இந்த விஷயத்த சாதாரணமாக விட மாட்டார், பெருசாக ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது மித்து. எதுக்கு மித்து தேவையில்லாத பிரச்சனை? பேசாமல் அவர்கிட்ட சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடலாமே. வைஷு, என்னடி பேசுற நீ? நான் என்னடி தப்பு பண்ண அவன்கிட்ட சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு? வைஷு, இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா இஷ்யூலையுமே என் மிஸ்டேக் எதுவுமே இல்லடி. அவனா உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவனா உன்னை நினச்சிக்கிட்டானா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை வைஷு, எலிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை யாரும் கொளுத்த மாட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நானும் கொளுத்த மாட்டேன். பார்த்துடலாம் அப்படி அவன் என்ன தான் பண்ணுறான்னு. மித்து, சத்தியமாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இந்த விஷயம் மட்டும் லக்ஷ்மி மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி மாவுமே இந்த வேலை வேண்டாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் விட்டுருந்தா சொல்லுவாங்க மித்து. மித்து இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இப்போ என்னடி, கான்ட்ராக்டில் நம்ம இருந்தாலும் ஜாப் வேணான்னு சொல்லிட்டு போனோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்மளால் வேறு எந்த ஆஃபீஸ்லையுமே போய் ஒர்க் பண்ண முடியாது, அவ்வளோதானே மித்து. இட்ஸ் ஓகே மித்து, பரவாயில்லடி. பேசாமல் 2 பேரும் ஜாப் வேணான்னு சொல்லிடலாம் மித்து, ப்ளீஸ் டி. வைஷு, என்ன வைஷு பேசுற நீ? நம்ம 2 years பாண்ட் பேப்பர்ல சைன் போட்டிருக்கோண்டி. அஃப்கோர்ஸ் 2 years முடிகிற வரைக்கும் நம்ம இருந்து தான் ஆகணும். நம்ம பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு போனா அதனால வர பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் வைஷு. அதெல்லாம் கண்டிப்பா நம்மளால சமாளிக்கவே முடியாது. அதுக்கு இங்கே இருந்து இவன் பண்றத பேசாமல் சகிச்சுக்கிட்டு போகலாம். மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவான்? அதோட நீ பயப்படுற அளவுக்குலாம் இவன் அந்த அளவுக்கு வருத்தலாம் கிடையாது. பார்க்கலாம் அவன் அப்படி என்ன தான் பண்ணி கிழிக்கிறான்னு. அவன்கிட்ட சொன்னாதான் உங்ககிட்டே சொல்கிற வைஷு, இந்த மித்ரா எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படவே மாட்டா, ஓகேவா? நீ வீணா இதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகாத வைஷு, ஓகே? டென்ஷன்லாம் ஆகலடி, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. ஏன்னா அவர் இது வரைக்கும் உன்னை ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரியே தான் ஒரு டைமு பார்ப்பாரு. இப்போது அவரோட ஆஃபீஸில் அவரோட ஸ்டாஃபாக இருக்குமா, அதாண்டி மித்து பயமாக இருக்குது. மித்து, ஒரே ஒரு டைம் யோசிச்சு பாரு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லடி, அதை சமாளிச்சுக்கலாம் மித்து. எனக்கு என்னோட மித்து ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் மித்து, இந்த ஜாப் வேணாம் மித்து, ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. ஐயோ என் வைஷு டார்லிங், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது, சரியா? ஓ மித்து மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக என்னால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும்டி. அதோட இந்த மாதிரி ஆளுங்களை லைஃப்பில் நம்ம எத்தனை பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இவ்வளோ ஒரு ஆளா? சமாளிச்சுக்கலாம் விடு. அதோட வைஷு, நீ நானும் எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்போம். அண்ட் அதோட இந்த ஜாப் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். எத்தனை ரவுண்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக உனக்கு எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின ஜாபை போயும் இவனுக்காக விட்டுட்டு போகணுன்னு சொன்னால் என்னடி வைஷு அர்த்தம்? அதோட இப்போ ஒரு 4-5 மாதமாக இந்த ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னால் ஆர்ஃபனேஜ்க்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலன்னு ரொம்ப கில்ட்டில் இருந்தேன். இந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணி அது மூலயமா வர சேலரியில் பாதி சேலரியை ஆர்ஃபனேஜ்க்கு கொடுக்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமாடி? திடீர்னு இப்போ இந்த ஜாப் வேணான்னு சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக அடுத்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் என்னால் ஆர்ஃபனேஜ்க்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுடி. ஸோ அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் வைஷு, நீ ஃபீல் பண்ணாத, சரியா? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அண்ட் ஃபைனலாக உன் மித்துவை நீ நம்பு, என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், ஓகேவா?
ஆமாம் மித்து, ஒரு விதத்தில் நீ சொல்கிறது சரிதாண்டி. நீ நானும் ஒரே இடத்துல வேலை பார்க்கணுங்கிறதுக்காக எத்தனை கம்பெனி ஏறி ஏறி இறங்கியிருப்போம். ஆனால் ஃபைனலாக நம்ம லக்கு இந்த கம்பெனியில் தான் நமக்கு ஒன்றாவே ஜாப் கிடச்சிது, அதுவும் ஒரே டீம் வேறு. நீ சொல்கிறது சரிதான் மித்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின ஜாபை இவருக்காக விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறது தப்பான விஷயம் தாண்டி. சரி ஓகேடி, என் மித்து மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என் மித்து எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவா. ஆனால் மித்து அவர் எப்போ ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாரோ அப்போது உனக்கும் இந்த ஜாப் வேணாம், எனக்கும் இந்த ஜாப் வேணாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாபை நம்ம விட்டுறணும், ஓகேவா? அவ்வளோதான். என் வைஷு என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்னோட வைஷு தானே. சரி ஓகே வைஷு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ஒர்க்கை பார்க்கலாம் வா. அவன் என்னென்ன குண்டெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு வேற தெரியல, எல்லாத்துக்கும் வேற ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ வாடி போகலாம். ஹே மித்ரா, 1 செகண்ட். சொல்லுங்க சூர்யா. இல்ல மித்ரா, ஆதி சார் உங்களுக்கு ஏதோ ஒர்க் அசைன் பண்ணிருக்காராம், அதை சீக்கிரம் முடிச்சுட்டு அவரை வந்து பார்க்க சொன்னாரு. வாட்? ஆதி சார் ஒர்க் அசைன் பண்ணியிருக்காரா? சூர்யா, என்ன சூர்யா இதெல்லாம்? நீங்கள் தானே சூர்யா எப்போவுமே ஒர்க் எங்கள் எல்லாருக்குமே அசைன் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆதி சார் அசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க? அப்போது எல்லாருக்குமே அவர் தான் அசைன் பண்ணுறாரா என்ன? நோ, உங்க எல்லாருக்கும் நானும் மேனேஜர் சார் தான் ஒர்க் எல்லாமே அசைன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் மித்ரா நல்லா ஒர்க் பண்றதுனால ஆதி சார் வேற ஏதோ ஒர்க் அசைன் பண்ணியிருக்காரு போல. ரியலி ஐ டோன்ட் நோ வைஷு. ஸோ மேனேஜர் சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணினேன். தட்ஸ் இட். வாட்? பட் சூர்யா. ஐயோ வைஷு, ஸ்டாப் இட் ரீ. ஓகே சூர்யா, நான் என்ன ஒர்க்குன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரை போய் பார்க்குறேன். ஓகே மித்ரா. மித்து என்னடி இதெல்லாம்? எப்போவுமே சூர்யா இல்லைன்னா மேனேஜர் சார் தானடி நமக்கு ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னடி புதுசாக ஆதி சார் அதுவும் உனக்கு மட்டும் தனியாக ஒர்க் அசைன் பண்ணியிருக்காருன்னு சூர்யா வந்து சொல்லிட்டு போகிறாரு. கடவுளே மித்து, சத்தியமாக சொல்கிறேன்டி, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. மித்து, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக பண்ணுற மாதிரி தோணலை மித்து. வைஷு ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? வைஷு, சூர்யா நமக்கு ஒர்க் அசைன் பண்ணாவோ இல்லை மேனேஜர் நமக்கு ஒர்க் அசைன் பண்ணாவோ இல்லை வாட்டவர் யார் நமக்கு ஒர்க் அசைன் பண்ணாலும் அதை செய்ய வேண்டியது நம்மளோட கடமைடி. அது யார் அசைன் பண்ணாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும். வைஷு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை வைஷு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி வா, என்ன ஒர்க் அசைன் பண்ணியிருக்கான்னு வேற தெரியல, போய் பார்க்கலாம் வா. ஐயோ கடவுளே, எப்படி தாண்டி பொண்ணால மட்டும் எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியுதுன்னே தெரில. எனக்கு பயமாக இருக்குடி. சரிவா போகலாம், லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற ஏதாச்சும் சொல்லிட்டு போறாரு. Shall I get in, sir? எஸ், கம் இன். சொல்லுங்க மித்ரா. பாஸ், நீங்கள் அசைன் பண்ண ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Shall I go? பரவாயில்லையே, நான் அசைன் பண்ண ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துப்பேன்னு நினச்சேன். இவ்வளோ குயிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெல் டன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ ஸ்மார்ட் தான் போலையே. என்ன பயம் வந்துருச்சா? ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கலைன்னா நான் வேறு ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு. அதனால தான் சீக்கிரமாக முடிச்சே என்ன? பாஸ், இந்த பூனை இருக்குல்ல பூனை, அது கண்ணை மூடிக்கிட்டு இந்த உலகமே இருட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்படிதான் பாஸ் இருக்கு நீங்கள் என்கிட்ட சொல்கிறதும். பாஸ், இந்த ஒர்க்கை நீங்கன்னு இல்லை வேற யார் எனக்கு அசைன் பண்ணியிருந்தாலும் இதே டைமிங்கில் தான் முடிச்சிருந்துருப்பேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பயந்து தான் நான் சீக்கிரமாக முடிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த நினப்பு முதல்ல விட்டுருங்க பாஸ். சரி ஓகே பாஸ், வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது. திமிருடி திமிரு, உனக்கு உடம்பு ஃபுல்லாக திமிரு. போக போக பார்க்க தனடி போகிறேன் நான் யாருன்னு. பாஸ், நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் பாஸ், நான் எப்படி உங்களுக்கு பாஸுங்கிற மரியாதையை கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு நான் உங்களோட ஸ்டாஃப் அப்படிங்கிற மரியாதையை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஆஃபீஸ், நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்களோட ஸ்டாஃப். புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பாஸ், வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? நான் கிளம்பட்டுமா? Nothing. You may go now. Thank you boss. Thank you so much. Have a nice day. நான் தான் இவளை பற்றி தப்பாக கணக்கு போட்டுட்டேன் போல. ஆனால் இவ இன்னும் அதே திமிரோட அதே ஆட்டிடியூடோட தான் இருக்கா. இதே இவ இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஆட்டிடியூடாக இருந்திருப்பானா? ஓ மை காட், இவளால் எப்படி எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரி இருக்க முடியுது? ஆனால் பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவ தான் இவ. மித்து, என்னடி இது? எப்பவுமே லஞ்சுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்ப, இப்போ என்னடானா நீ இன்னும் லேப்பை க்ளோஸ் பண்ணாமே இருக்க. மித்து, லஞ்ச் டைம் வந்துருச்சு, வா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்துடலாம். என்னது லஞ்ச் டைம் வந்துருச்சா? அட ஆமா, லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஐயோ, ஒர்க் பார்த்துட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியலடி. ஐயோ வைஷு, ஒர்க் என்ன முடியவே இல்லடி. அந்த ஹிட்லர் வேற இன்னொரு ஒர்க்கை வேற அசைன் பண்ணியிருக்காருடி. அதை கண்டிப்பாக 2 o'clock வேற முடிச்சு கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காண்டி. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு வைஷு, அதனால நான் ஒர்க்கை முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீ போய் சாப்பிடு. ஓகே?
மித்து என்ன மித்து பேசுற நீ ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும்டி மித்து நீ தானே மித்து சொல்லுவ சாப்பாடை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு அப்புறம் என்ன மித்து இங்க பாரு மித்து எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வா. ஐயோ வைஷு எனக்கு புரியுதுடி ஆனால் உனக்கே நல்லா தெரியும்லடி காலையிலேருந்து அந்த ஹிட்லர் மாற்றி எனக்கு ஒர்க்கை அசைன் பண்ணிகிட்டே இருக்காண்டி எப்படா நான் ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணுவேன் எப்படா என்னை ஏதாச்சும் சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்காண்டி அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுல ஸோ அவன் சொன்ன டைம்குள்ளார நான் கண்டிப்பாக ஒர்க்கை முடிக்கணும்ல ப்ளீஸ் வைஷு புரிஞ்சுக்கொடி நீ போய் சாப்பிடுப்போம் நான் கண்டிப்பாக ஒர்க்கை முடிச்சோடனே சாப்பிட்றேன் ஓகேவா. ஐயோ மித்து எனக்கு புரியுதுடி அதுக்காக சாப்பிடாம எப்படி வேலை பார்ப்பேன் நீ வேலையை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளார ரொம்ப டைம் ஆகிடும்டி. சரி ஓகே நீ வேலையை பாரு நானே உனக்கு இங்கேயே வச்சு ஊட்டி விடுறேன் ஓகேவா. ஐயோ வைஷு அதெல்லாம் வேணாண்டி நான் பார்த்துக்கிறேன்டி கண்டிப்பாக ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சாப்பிட வரேன் நீ போய் சாப்பிடுப்போ. அதெல்லாம் முடியாது நீ என்ன சொன்ன என்கிட்ட ஒர்க்கை முடிக்கணும் சீக்கிரமா அப்படின்னு தானே சொன்னேன் நீ பாட்டு ஒர்க்கை பாரு நான் பாட்டுக்கு உனக்கு ஊட்டி விடுறேன். சரிடி நான் போய் லஞ்ச் பாக்ஸ் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்காளே மித்து நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே இப்போ நீ உன் இஷ்டப்படி ஒர்க்கை பாப்பியா நான் உனக்கு ஊட்டி விடுறேன் ஓகேவா. ஐயோ வைஷு என்னடி இதெல்லாம் நீ முதல்ல சாப்பிட்றீ உனக்கு தாண்டி பசிக்கும் நான் ஒர்க்கை முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் இரு. மித்து என்னடி பாத்துட்டே இருக்க ஆக்காட்டு. வைஷு என்னடி இது எனக்கே ஊட்டி விட்டுட்டு இருந்தா நீ எப்படி சாப்பிடுவேன் நீயும் சாப்பிடு. ஐயோ மித்து டார்லிங் நீ சாப்பிட்டோன்னு நான் சாப்பிட்றேன் முதல்ல நீ ஒர்க்கே பார்க்காம முதல்ல சாப்பிடு இந்த அப்படி. வைஷு போதுண்டி வயிறு ஃபுல் ஆயிட்டு. என்னது வயிறு ஃபுல் ஆயிட்டா மித்து என்னடி நீ ஏண்டி கொஞ்சமா தான் சாப்பிட்ருக்க இதுக்கே உனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டா அதெல்லாம் முடியாது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு நான் ஊட்டி விடுறேன். வைஷு நிஜமாவே வயிறு ஃபுல் ஆயிட்ரி இதுக்கு மேல ஒரு வாய் போனாலும் கண்டிப்பா சாப்பிட்ட மயக்கத்துல நான் தூங்கிடுவேன்டி. அதுக்கப்புறம் அந்த ஹிட்லர் கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும் பரவாயில்லையா. சரி 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 ஓகே நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டல நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டனா அதுவே எனக்கு போதும். நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்டி முதல்ல நீ சாப்பிட்றீ. ஐயோ மித்து நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் சாப்பிட தாண்டி போறேன் ரொம்ப பசி வந்துருச்சு. சரி மித்து நீ வேலையை பாரு நான் சாப்பிட்டு வந்து உன்னை பாக்குறேன். வைஷு லவ் யூ டி. லவ் யூ மித்து எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். டபுளே உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என் வைஷு மாதிரி ஒரு ஆளை இந்த பூமியில படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வைஷு எப்பவும் என் கூட இருந்தா எனக்கு அதுவே பெரிய எனர்ஜி தான். ஐயோ மித்து வைஷுவை பத்தி பேசிக்கிட்டு ஒர்க்கை விட்டுறாதடி அந்த ஹிட்லர் வேற எப்படா கேப் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பா. சீக்கிரம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணடி. மித்து என்னடி வீட்டுக்கு கிளம்ப வேணாமா ஆஃபீஸே கதின்னு இருக்க போறியா என்ன. மித்து ஆல்ரெடி ஒர்க்கிங் டைம் தாண்டி நீ ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கடி மித்து முடிஞ்சதா இல்லையா. ஆமா வைஷு இந்த ஒர்க்கு இவ்வளோ நேரம் இழுக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. வைஷு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் ஓகேவா நான் கண்டிப்பா சீக்கிரமா முடிச்சிருவேன் ஓகே. மித்து சின்னடி இதெல்லாம் ஐயோ கடவுளே லக்ஷ்மி மா வேற அத்தனை தடவை கால் பண்ணிட்டாங்கடி சின்னடி இன்னும் 2 பேரும் வீட்டுக்கு காணும் வெளியில எங்கேயாச்சும் போறீங்களா சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படி இப்படின்னு அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளார போதும் ஆகிட்டு. மித்து நீ சொல்ற மாதிரி நம்ம பாஸ் ஒரு ஹிட்லர் தாண்டி எப்பா ஏண்டி அதுக்குன்னு முத நாளே வாடி இவ்வளோ ஒர்க்கை கொடுத்து சாவடிப்பாரு. ஆளு பார்க்க கொஞ்சம் பாலிசா இருக்காரு கொஞ்சம் டீசெண்டா நடந்துப்பாருன்னு நினைச்சேன் ஆனா இவரு இவ்வளோ மோசமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி மித்து. வைஷு நான் தான் இந்த ஹிட்லர் பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனேடி இவன் இப்படிதானு அப்போல்லாம் நீ நம்பினியா என்ன இப்ப வச்சு நம்புடி. இவன் எப்பவுமே இப்படிதான் இவெல்லாம் மாறக்கூடிய ஆளே கிடையாது. வைஷு லக்ஷ்மிமா மட்டும் எப்படியாச்சும் சமாளிச்சிடி இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ நான் கிளம்பிடலாம் ஓகே. மித்து டார்லிங் ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆகிடுச்சு நாளைக்கு வேணா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமே ப்ளீஸ் மித்து கிளம்பலாண்டி பாரு ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்கடி. வைஷு ப்ளீஸ் டி இன்னும் 15 மினிட்ஸ்ல ஒர்க் முடிஞ்சிரும்டி. இப்போ விட்டுட்டேன்னா அந்த ஹிட்லர் காலையில இதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவாண்டி. ப்ளீஸ் வைஷு ப்ளீஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஓகேவா கரெக்டாக வந்துடுவான் ஓகே. சரி ஆனா பொண்ணுடி அவர் இப்படி பண்ணும்போது எனக்கே அவர் மேல செம்ம காண்டாகுதுடி கையில மட்டும் மாட்டட்டும் அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி அவரை. வைஷு எதுக்கடி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க மதியம் வரைக்கும் அவரை பார்த்தாவே டெரரா இருக்க மாதிரி தெரியுதுடி அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ இவங்க கையில் அவர் மாட்டினோட புண்டில்லன்னு பண்ணிடுவாளாக்கும். சேண்டி காமெடி பண்ற. அவரை பார்க்குறப்போ டெரரா இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் அதுக்காக என் மித்துவை கஷ்டப்படுத்தினா நான் எப்படி சும்மா இருப்பேன். நீ வேணா பாரு ஒரு நாள் அவருக்கு இருக்கு இந்த வைஷு யாருங்கிறத அவருக்கு நான் காட்டாம விட மாட்டேன். சரிங்க ஜான்சிராணி மேடம். மித்து முடிச்சிட்டியா. ஹாண்டி முடிச்சாச்சு இப்பதான் அந்த ஹிட்லருக்கு சென்ட் பண்ணி வச்சேன். சரி ஓகே கிளம்பலாமா. அப்பா இருந்தாலும் அந்த ஹிட்லர் கொஞ்சம் ஓவரா தாண்டி பண்றாரு கடவுளே வந்த முதல் நாளே இப்படின்னா போக போக மித்து அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு தலையை சுத்துதுரி. வைஷு அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி ஓகே லக்ஷ்மிமா வேற நம்ம காணும் தேடிட்டு இருப்பாங்க கிளம்பலாம் வா.
டேய் வருண், நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. அப்புறம்டா அந்த ஆபீஸ்ல ஒர்க்லாம் எனக்கு எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சு. டேய் மச்சான், என்னடா இது? மேனேஜர் சார் என்னென்னமோ சொல்றாரு. ஆமா, நீ எதுக்கு அந்த மித்ரா பொண்ணுக்கு இன்னைக்கு ஒர்க்கு மேல ஒர்க்கு அசைன் பண்ணிட்டே இருந்தியா? ஆமா, அசைன் பண்ண. அவங்களுக்கு மட்டும் இல்லையே, இன்னும் நிறைய பேருக்கு கூட ஒர்க்லாம் அசைன் பண்ணனே. ஏன்டா, என்னாச்சு? டேய் மச்சான், நீ எல்லாருக்கும் ஒர்க் அசைன் பண்ணிருக்கதா நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா மித்ராக்கு மட்டும் ஏதோ ஃப்ரீக்வெண்டா ஒர்க் அசைன் பண்ணிட்டே இருந்ததா சூர்யாவும் சொன்னாருடா. டேய் மச்சான், அந்த பொண்ணு மேல உனக்கு அப்படி என்னடா காண்டு? டேய் வருண், என்னடா இது கேள்வி? ஏன்டா ஒர்க் அசைன் பண்ணது ஒரு குத்தமாடா? அதோட நீங்க எல்லாரும் தானடா சொன்னீங்க மித்ரா ஒரு ஒர்க் கொடுத்தா சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு. அப்கோர்ஸ் அவங்க நான் ஒர்க் அசைன் பண்ண குயிக்கா முடிச்சிட்டே இருந்தாங்க. சோ நான் அசைன் பண்ணிட்டே இருந்தேன். தட்ஸ் இட், சிம்பிள். இல்லடா மச்சான், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க்கிங் டைம்குள்ளார ஒர்க்கை முடிக்கலைனாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க, ஒர்க்கிங் டைம் உங்களுக்கு ஓவர்னு சொல்லி அனுப்புற ஆள் நீ. ஆனா அந்த மித்ரா பொண்ணை ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்க. அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கே கிளம்பியிருக்கா. அதான் மச்சான் எனக்கு டவுட்டா இருக்கும் மேல. டேய் வருண், நான் உங்களுக்கு முன்னாடியே ஒர்க்கை அசைன் பண்ணிட்டேன்டா. அவங்க லேட்டா முடிச்சு லேட்டா வீட்டு கிளம்புனாங்கன்னா நான் என்னடா பண்ண முடியும்? இல்லையே, நீ முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி தெரியுது. டேய் வருண், இப்ப எதுக்குடா என்ன நீ ஒரு மாதிரி பாக்குற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லடா. இல்லடா தி, நீ ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறன்னு பச்சையா தெரியுது. ஒழுங்கா நீ ஏன் என்ன மறைக்கிறன்னு சொல்லிடு. டேய் வருண், நம்புடா, நான் எதனா உங்ககிட்ட மறைக்க போறேன்? அதெல்லாம் நான் எதையும் மறைக்கல. சரி வா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? இல்லையே, எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே. நீ எல்லாருக்கும் ஒர்க் அசைன் பண்ணிருக்க, ஓகே. ஆனா அந்த மித்ரா பொண்ணுக்கு மட்டும் ஏன் நிறைய ஒர்க் அசைன் பண்ணிருக்க? அங்கதான் மச்சான் இடிக்குது ஏதோ. நேத்தி கூட நீ அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணும் நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாளான்னு கேட்டதானே? எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குதே மச்சான். அதெல்லாம் எங்கே இடிக்கிற மாதிரி இல்ல. டேய் வாடா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாம் வா. இரு மச்சான், எதுக்கு இப்படி கிளம்புறதுலே குறியா இருக்க? ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி லேட்டா போனதே இல்லையா என்ன? இரு மச்சான் இரு, நான் 80% கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 20% கண்டுபிடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போலாம். அதெல்லாம் நீ பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு கண்டுபிடிச்சிக்கோ. இப்ப கிளம்பலாம் வா. டேய் இரு, நேத்தி வரைக்கும் நானும் அர்ஜுனும் உங்ககிட்ட காலில் விழாத குறையா நியூ பிரான்ச்சை நீயே டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொன்னோம். ஆனா நேத்தி வரைக்கும் இல்லடா, எனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்பதான் நான் வருவேன், அது வரைக்கும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா நியூ பிரான்ச்ல வந்து உட்காந்துருக்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ எனக்கு என்னமோ அடிக்கடி ஒரு பொண்ணு உங்ககிட்ட வம்பு பண்ணுவான்னு சொன்னிருக்கே, அந்த பொண்ணு ஏன் மித்ராவா இருக்கக்கூடாதுன்னு தோணுது. என்ன மச்சான், அந்த ஸ்கூட்டி தான் இந்த மித்ராவா என்ன? அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றப்பயே தெரியுதுடா, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. எனக்கு என்னமோ அந்த ஸ்கூட்டி பொண்ணும் இந்த மித்ராவும் பொண்ணுன்னு தோணுது. நான் கெஸ் பண்றது என்னன்னா, அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காகத்தான் நீ இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்குன்னு தோணுது. என்ன மச்சான், கரெக்டா? என்னது? டேய் மச்சான், நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உண்மையை சொல்லு, அந்த ஸ்கூட்டி பொண்ணு தானே இந்த மித்ரா? ஆமாண்டா வருண். வாட்? அப்போ நான் கெஸ் பண்ணினது சரிதானா? அட பாவி, அப்போ அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்கு தான் நீ நியூ பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலங்காத்தாலே வந்து இங்க வந்து உட்காந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒர்க் நீ அசைன் பண்ணிருக்கியா? ஆமாண்டா வருண், நேத்தி தான் தெரிஞ்சது அவ இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான்னு. அதனாலதான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இன்னையிலேருந்து இந்த ஆபீஸை நம்ம தான் டேக் கேர் பண்ணி அவளை ஒரு வழி ஆக்காம விடக்கூடாதுன்னு. அதனாலதான் மச்சான் இன்னைக்கு காலையிலேயே வந்து அவ்வளவு புண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன். சும்மா வாடா, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே அவ வாலாட்டிருப்பா. அதனாலதான் மச்சான் அவ வாழை புட்ட நறுக்கலான்னு முடிவு பண்ணி அவளுக்கு ஒர்க் மேல ஒர்க் அசைன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான், எவ்வளவு ஒர்க் கொடுத்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா முடிச்சு கொடுக்குறாரா. அதான் மச்சான் எனக்கு கட்டுப்பாகுது. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு தான் நான் அசைன் பண்ற ஒர்க் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறான்னு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாம போயிடுவாளா என்ன? அப்போ வச்சுக்கிறேன் அவளுக்கு. டேய் ஆதி, சின்னடா நீ ரொம்ப கிட்டிஷா நடந்துக்கிற. அது இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏண்டா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ஓகே தான். டேய் அதுக்காக அந்த பொண்ணை இந்த அளவுக்கு பழி வாங்குவேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா. டேய் ஆதி, இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா? டேய் ஆதி, நானா சொல்றேன், நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு மச்சான், ரொம்ப தப்பு. டேய் வருண்,
உனக்கே நல்லா தெரியும் அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவனு. ஏண்டா இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாடத்தை நம்ம கத்துக் கொடுக்க வேணாமா என்ன? அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. டேய் வருண், அப்புறம் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ டே ஆதி, என்னடா நீ வில்லன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? கடவுளே, டேய் மித்ரா தான் அந்த பொண்ணுன்னு நீ முன்னவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சொல்லியிருந்திருப்பேன்டா. டே ஆதி, நீ நினைக்கிற மாதிரி மித்ரா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான பொண்ணெல்லாம் கிடையாதுடா. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு தான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் மச்சான் ஆகுது, ஆனா அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்கடா. நல்ல போல்டான பொண்ணுடா. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை மச்சான். டே ஆதி, கண்டிப்பா நீ அவங்களை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கடா ஆதி. ஆதி தயவு செஞ்சு மித்ராவை பத்தின எண்ணத்தை மாத்திட்டு முதல்ல இந்த பழிவாங்க கிளம்பி நிக்கிற பத்தியா, அத முதல்ல கண்ட்ரோல் பண்ண மச்சான். நீ பண்றது தப்பு மச்சான். டேய் வருண், போதும்டா. சும்மா யாரை கேட்டாலும் அவளுக்கு அப்படியே நல்லவன் சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. ஆனா அவளோட சுயரூபம் என்னன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ சுத்தமா கிடையாதுடா. சரியான திமிர் பிடிச்சவடா. ஆனா பொண்ணுடா, அவ திமிர அடக்காம நான் விட மாட்டேன்டா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ டே ஆதி, உனக்கு நான் எப்படியா சொல்லி புரிய வைப்பேன்? ஆனா ஒண்ணு மச்சான், நீ நினைக்கிற மாதிரி மித்ரா கண்டிப்பா கிடையாதுடா. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா நீ கேட்க மாட்டேன். ஒரு நாள் மித்ராவை பத்தி நீயே புரிஞ்சுப்ப மச்சான். அன்னைக்கு நீயே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன்னு கண்டிப்பா நீ கில்ட்டா ஃபீல் பண்ணுவ மச்சான். அன்னைக்கு நீயே என்கிட்ட வந்து புலம்புவ. அப்போ வச்சுக்கிறேன்டா உனக்கு. வருண், நீ என்ன சொன்னாலும் சரி, என்கிட்ட மோதினத்துக்கு அவளுக்கு நான் தக்க பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்டா. இன்னைக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால போனா போட்டுன்னு கம்மியா பண்ண. நாளையில இருந்து பாரு மச்சான், அவ திமிர நான் அடக்காம விட மாட்டேன் மச்சான். டேய் ஆதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா மச்சான். இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? டேய் வருண், நான் மறுபடியும் சொல்றேன், ஜானு டார்லிங்க்கு இதை பத்தின எதையுமே நீ வாயை திறக்கவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் அவ திமிர அடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அடக்குவோம் மச்சான். அடக்கிட்டு அதுக்கப்புறம் ஜானு டார்லிங் கிட்ட எப்படி சொன்னா புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி நான் சொல்லி புரிய வச்சுப்பேன். அது வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது, ஓகே? டே ஆதி, என்னடா நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? கடவுளே. சரி நான் சொல்லல. போதுமா? சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.